நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நமது புதிய உதயம் 91.2 சமுதாய வானொலியில் ஒலிபரப்பான தகவல் களஞ்சியம் நிகழ்ச்சியின் சிறு தொகுப்பினை இந்த பதிவில் கேட்கலாம். உடலை காக்கும் மண்பானை. உடலை காக்கும் மண்பானை. மனிதர்கள் நீரை சேமிக்கவும் உணவு சமைக்கவும் முதலில் பயன்படுத்தியதுதான் மண்பானைகள். உணவில் இருந்து கிடைக்கும் பல சத்துக்களுடன் மண்ணில் இருந்து கிடைக்கும் சில தாது சத்துக்களும் இணையும் பொழுதுதான் உடலுக்கு ஆற்றல் கிடைக்கும் என்பதை அறிந்து வைத்திருந்ததால் தான் மண்பானையில் உணவு சமைத்தனர் நம் முன்னோர். குடிநீரை மண்பானையில் வைத்து பயன்படுத்தினார்கள். குடிநீரை தூய்மையானதாக சுத்திகரிக்கும் ஒரு கருவியாக மண்பானை இருப்பது நிரூபிக்கப்பட்டுள்ளது. ஒரு மண்பானையில் நீரை ஊற்றி 2 மணி நேரம் முதல் 5 மணி நேரம் வைத்திருந்தால் அந்த தண்ணீரில் உள்ள அனைத்து கெட்ட தாதுக்களையும் மண்பானை உறிஞ்சு கொண்டு அந்த நீரை சுத்திகரித்து தூய நீராக மாற்றுகிறதாம். மனித உடலில் காணப்படும் சத்துக்கள் அனைத்தும் மண்ணிலும் காணப்படுகிறதாம். மண்பானையில் கால்சியம், பாஸ்பரஸ், சிலிக்கா உள்ளிட்ட தாதுக்கள் இருப்பதால் மண்பானையில் சேமிக்கப்பட்ட குடிநீரை அருந்தும் பொழுது உடலின் வளர்ச்சிதை மாற்றம் தூண்டப்பட்டு உடலில் வளர்ச்சி அதிகரிக்குமாம். மண்பானை நீர் சளி, இருமல், தொண்டை வறட்சி, ஆஸ்துமா, தொண்டை புண் போன்ற பிரச்சனைகளை நீக்குவதாக ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. உடலின் கார அமில நிலை மாற்றம் ஏற்படும் பொழுது உடலில் அமில நிலை உயர்ந்தால் புண்கள் முதல் புற்றுநோய் வரை பல பாதிப்புகள் ஏற்படுமாம். பொதுவாக நாம் உண்ணும் பெரும்பாலான உணவுகள் மனித உடலில் அமிலமாக மாறி நச்சுக்களையும் கழிவுகளையும் உருவாக்குகின்றனவாம். களிமண் இயற்கையில் காரத்தன்மை கொண்டது. களிமண் பானையில் சமைத்த உணவை உண்ணும் பொழுதும் மண்பானையில் வைக்கப்பட்ட நீரை குடிக்கும் பொழுதும் உடலில் உயர்ந்து காணப்படும் அமில நிலை சமனாகிறதாம். இதனால் நோய்கள் நீங்கி உடல் புத்துயிர் பெறுகிறதாம். இது போன்ற பல பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள நமது புதிய உதயம் 91.2 சமுதாய வானொலி நிலைய நிகழ்ச்சிகளை கேளுங்கள். நன்றி நேயர்களே.